மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் நாளை மறுநாள் கலந்தாய்வு துவங்குகிறது. இதில் மாணவர்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தியுடன் நமது சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் நாளை மறுதினம் அதாவது முதல் கலந்தாய்வு நடக்க உள்ளது. இந்த கலந்தாய்வு எப்படி இருக்கும், மாணவ மாணவிகளுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி இணைந்துள்ளார். அவரிடமே இது குறித்து கேட்கலாம். சார், ஏற்கனவே இது தரவரிசை பட்டியல் வெளியாக இருக்குது. கட் ஆஃப் மதிப்பெண்கள் எப்படி சார் இருக்கும்? போன வருஷமாக இருக்குமா, இல்லை இந்த வருஷம் இது குறைய வாய்ப்பு இருக்கா? மாணவர்களுக்கும் பெற்றோர்களும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு எந்தவாறு பூர்த்தி சார்? இல்லை, கண்டிப்பாக. அதாவது எப்போவுமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புக்குன்னு கண்டிப்பாக ஒரு கடுமையான போட்டி இருக்குது. இந்த வருஷமே கடுமையான போட்டி இருக்குது. அதுவும் இந்த எக்ஸாம் ரிப்பீட் ஆனதுனால, திரும்பி நடத்தினால கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸும் பரவாயில்லாமல் இருந்தது. கொஸ்டின் பேப்பரும் கொஞ்சம் ஃபேர்லி ஈஸியாக இருந்தது. அப்படிலாம் பார்க்கும்போது இந்த வருஷம் கட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஒரு 29 மார்க்லேருந்து 31 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. காரணம் என்னென்னா, போன வருஷம் பார்த்திங்கன்னா 700க்கு மேலே யாருமே இல்லை. பட் இந்த வருஷம் 700க்கு மேலே 2 பேர் இருக்காங்க. 650க்கு மேலே போன வருஷம் 4 பேர் தான் இருந்தாங்க. இந்த வருஷம் 121 பேர் இருக்காங்க. 600க்கு மேலே போன வருஷம் 111 பேர் இருந்தாங்க. பட் இந்த வருஷம் 728 பேர் மேலே இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதாவது 550க்கு மேலே 858 பேர் இருந்தாங்க போன வருஷம். இந்த வருஷம் 2568 பேர் இருக்காங்க. 500க்கு மேலே போன வருஷம் 3968 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் 6366 பேர் இருக்காங்க. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு கட் ஆஃப்லேயும் ஜாஸ்தி இருக்கிறதுனால கண்டிப்பாக கட் ஆஃப் ஜாஸ்தி ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுவும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு எப்போவுமே கடுமையான போட்டி இருக்கும். அரசு மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் காம்படிஷன் 577லேருந்து 579 எதிர்பார்க்குறோம். பிசி 538லேருந்து 540 மார்க் வரைக்கும் எதிர்பார்க்குறோம். பிசி முஸ்லீமுக்கு 532லேருந்து 534, எம்பிசியில் 522லேருந்து 524க்குள்ளார கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் எஸ்சிக்கு 459லேருந்து 461, எஸ்சி அருந்ததின்னு சொல்லுவோம் 409லேருந்து 411, ஷெட்யூல் ட்ரைப் 415லேருந்து 417. ஸோ இந்த வருஷமும் ஒரு கடுமையான போட்டி இருக்கும். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக போட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ரிப்பீட்டர்ஸுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்குது. அடுத்தது பல் மருத்துவமனை பொறுத்த வரைக்கும், அதாவது பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது குறித்து சொல்ல முடியாது. ஏன்னா பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாணவர்களிடையே ஆர்வம் குறைவாக காண்பிக்க பார்க்குறோம். அதுவும் பெற்றோர். ஏன்னா ஒரு பல் மருத்துவமனை இன்றைக்கி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா நிறைய பணம் தேவை இருக்குது. வெறும் வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. அப்படிலாம் இருக்கும்போது இந்த பிடிஎஸ் கட் ஆஃப் மட்டும் குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக அரசு மருத்துவர்கள் எம்பிபிஎஸ்க்கு எப்போவுமே இருக்கிற மாதிரி அந்த கடுமையான போட்டி இந்த வருஷமும் இருக்கும். தமிழ் ஜன செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன்.